நம்ம வந்து சகலவித கஷ்டங்களுக்கும் வந்து இன்னைக்கு முருக வழிபாடு செய்கிறோம். முருக வழிபாடு செய்யும்போது நமக்கு எந்த ஒரு கஷ்டமாகட்டும், கல்வி ஆகட்டும், பண கஷ்டமாகட்டும், குழந்தை பேராகட்டும், க எந்த ஒரு இதுவாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த முருக வழிபாடு சரியான முறையில செஞ்சு வந்தோம்னா, நமக்கு வந்து அந்த பலன் அளிக்குது. வீட்ல வந்து முருக வழிபாடுன்னு சொல்லப்போனா, நம்ம வந்து வீட்ல செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரையில நம்ம வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில முருகருக்கு பால் அபிஷேகம். இப்போ சிலைகள் இருந்தா பால் அபிஷேகம், 5 விதமான அபிஷேகங்கள் செய்யலாம். முருகனுக்குரிய நட்சத்திர கோலம் போட்டு சடாட்சர மந்திரமான சரவண பவங்கிற எழுத்தை எழுதி வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற சகலவித துன்பங்களும் விலகும்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையில கூட நம்ம தீபம் ஏற்றும் போது 6 அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம். 6 அகல் விளக்கு இல்லைனாலும் ஒரே ஒரு விளக்கு வச்சா கூட நமக்கு வந்து அந்த பரிபூர்ணமான அந்த அருள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா வந்து நெய் தீபம் தான் ஏற்றணும்.